நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை நாம் இன்றைக்கு பேசுவதற்காக மிக முக்கியமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாலை நேரத்தில் மாணவியிடத்தில் அத்துமீறிய சம்பவம் 5 மாதத்திற்கு முன்பு தமிழ்நாட்டு வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தையும் பெரும் பேச்சு பொருளையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. இந்த வழக்கினுடைய போக்கு தற்போது தீர்ப்பு வந்திருக்கிறது. ஞானசேகரனுக்கு சற்றேறக்குரிய 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை என்கின்ற ஒரு தீர்ப்புக்கு இடையில் இந்த தலைப்பில் யார் அந்த சார் கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் பேச போகிறோம். இந்த வழக்கில் மிக முக்கியமாக ஆஜரான வழக்கறிஞர் தோழர் மரிய ஜலால் அவர்கள் எமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறேன். சார் வாருங்க. டிடிஎஸ் ரவிச்சந்திரன் துக்ளக் வாசகர் குழுவின் சார்பில் அரசியல் விமர்சகராக தோழர் பொன் வில்சன் அவர்கள், வணக்கம் சார். எமது வெளிப்புற படப்பிடிப்பினுடைய மனநல ஆலோசகர் டாக்டர் பிரபாகரன் சார், வணக்கம் சார். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் மெய்யப்பன் ராமேசா அவர்களும் எம்மோடு இணையலாம். வணக்கம் உங்கள் அனைவருக்கும். மரிய ஜலால், இந்த வழக்கை எப்படி கையாண்டீங்க? இந்த வழக்கினுடைய பின்புலங்கள் என்ன? உங்களுடைய கேள்விக்காக பதிலுக்காக. கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி பாதிக்கப்பட்ட மாணவி எனக்கு தொடர்பு கொண்டாங்க. சரி. சம்பவம் நடந்த ஒரு ½ அன் ஹவரில் எனக்கு தகவல் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய பெரிய பதட்டம் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. என்னுடைய சில விஷயங்களை அதை வெளியே பரப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது. அது வெளியே வந்தால் என்னுடைய ஃப்யூச்சர் பாதிக்கப்படும். உடனடியாக அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு, அப்போ நம்ம தூரமாக இருக்கிறதுனால, இது சென்னையில் நடந்த சம்பவம், நம்ம தூரமாக இருக்கிறதுனால உடனடியாக அந்த மாணவிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நைட் முழுக்க அவங்க கடந்து செல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் உடனடியாக மகளிர் உதவி மையத்தை காண்டாக்ட் பண்ணோம். 181 அது சமூக நலத்துறை கீழே இருக்குது. அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க எங்களுக்கு எழுத்து மூலமாக வேணும், வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்படின்ட்டு அதை இழுத்தடிப்பு செஞ்சதுனால அது அடுத்த நாள் வரைக்கும் அது கவனிக்கப்படாமல் இருந்துச்சு. எனக்கு தெரிந்த ஊடக நண்பர்கள் மூலமாகவும் எனக்கு கற்றுத்தந்த பேராசிரியர்களையும் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்களுக்கும் சில வழிகாட்டுதல் எனக்கு சொல்லி தந்தாங்க. இப்படி போங்க ரைட் ட்ராக்கில். அந்த ட்ராக்கில் போய் தான் அடுத்த நாள் சைபர் கிரைம், ஏன்னா இது ஐடி ஆக்டில் வரதுனால சைபர் கிரைம் இன்வால்வ்டு இருக்குது. அதனால் சைபர் கிரைமை காண்டாக்ட் பண்ணி சொல்லப்போனால் 1930 அந்த நம்பர் இணையதள வழி குற்றங்களுக்கு நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய எண். அதுக்கு தொடர்பு கொண்டனா அவங்க எடுக்கவே இல்லை. ஆமாம், நெக்ஸ்ட் டே வரைக்கும் அதை எடுக்கலை. அப்புறம் தான் காவல்துறை கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டனா அவங்க ஸ்பீடி ஆக்ஷன் எடுத்தாங்க. அது கோட்டூர்புரம் மகளிர் காவல்துறை கீழே, அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு கீழே வரதுனால அங்கே இருந்த பத்மதேவி அப்படிங்கிற இன்ஸ்பெக்டருக்கு அது தகவல் போய் அவங்க தான் முதல்ல பொண்ணை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. சார், இப்போ நீங்கள் இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் ஊரில் தானே. கன்னியாகுமரி. கன்னியாகுமரி உங்களுடைய ஊரில் இருந்தீங்க? சரி, ஊர் வேண்டாம் அது. சரி, இப்போது இந்த சம்பவத்தில் எந்த மாதிரியாக நீங்கள் முன்னெடுத்து சென்றீர்கள்? இந்த வழக்கில் உங்களுக்கு இருந்த இடையூறுகள் என்ன? இந்த வழக்கில் சாதக பாதங்கள் என்ன? முதல்ல அவங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்தது காவல்துறை அதிகாரி காண்டாக்ட் பண்ணிவிட்டு 2 ஆண் காவலர்களை அனுப்பியிருந்தாங்க. சரி. இது முற்றிலும் தவறானது. சரி. இதை நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறேன். பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் என்ற கேட்டுற பல ஊடக நண்பர்கள்ட்டையுமே நான் பல முறை இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் கூட அதை தான் சொன்னேன். சரி. ஆண் நண்பர்களை ஒரு பெண் அதுவும் இளம் பெண் ஒரு பாலியல் வழக்கில் 2 ஆண் காவலர்கள் அனுப்பி அதை விசாரிக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்புறம் அது உடனடியாக அந்த மாணவி போலீஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னா அன்யூனிஃபார்மில் அனுப்புங்க, இன்னும் எக்ஸாம் இருக்குது, இது யாருக்குமே தெரியாது, அதனால் நீங்கள் யாரையுமே யூனிஃபார்மில் அனுப்பிடாதீங்க, ஏன் போலீஸ் ஒன்றை விசாரிச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சி இருக்கிறாங்க. அது மீறியுமே அந்த காவல் ஆய்வாளர், கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் 2 ஆண் போலீஸ்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அது ஒன்று யூனிஃபார்மில் வந்திருக்கிறாரு, இன்னொருத்தர் அன்யூனிஃபார்மில் வந்திருக்கிறாரு. அன்யூனிஃபார்மில் வந்தவருடைய பேர் தான் நமக்கு தெரிய வந்துச்சு, கார்த்தி சுடலை. அவர்கிட்ட நான் பேசிட்டு இனிமேல் அது சம்மந்தமாக அந்த பொண்ணை தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு நான் வார்ன் பண்ணியிருந்தேன். இந்த 2 ஆண் காவலர்களும் இந்த இளம் பெண்ணை அந்த மாணவியை தனியாக கூட்டிகிட்டு போய் எந்த இடத்துல சம்பவம் நடந்ததுன்னு முழுமையாக விவரங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கிறாங்க. இது சரியான போக்கு அல்ல. அது அந்த நள்ளிரவே நடந்தது. காலை அடுத்த நாள், அதாவது சொன்னேன்ல 181க்கு நம்ம வெயிட் பண்ணோம். அவங்களோட உதவி நைட்டு முழுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க அந்த பெண்ணுக்கு அந்த இரவு அப்படின்னு நினைச்சோம். அங்கே அது எதுவுமே நடக்கலை. அடுத்த நாள் தான் அதுக்கு உதவி வந்தது அந்த பெண்ணுக்கு.
இப்போ இந்த மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்ற தொகையை நீங்கள் அதிகரித்து கேட்க ஏதாவது முகாம்கள் உண்டா? இது போதிய ஒரு இதுதானா? இவ்வளவு பெரிய ஒரு திரைத்துறையிலிருந்து நடிகர் குஷ்பு சொல்லியிருந்தாங்க, இந்த பணத்தை எல்லாம் தாண்டி அவருடைய கண்ணியம், அவர்களுடைய இருப்பு, அவர்களுக்கு ஏற்படுகிற மன உளைச்சல், இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? 25 லட்சம் யாரும் இப்போ எங்களுக்கு தரணும் அப்படின்னு யாரும் டிமாண்ட் இன்றைக்கு செய்திகள் வைக்கல, கோரிக்கை வைக்கல. அது தாமாக முன் வந்து இந்த மாணவிக்கு 25 லட்சம் இழப்பீடு கொடுக்கணும், அப்புறமா அவருடைய படிப்பு கல்வி செலவை முழுமையாக அந்த யூனிவர்சிட்டியில் வந்து பெறக்கூடாது, கல்வி கட்டணம் பெறக்கூடாது அப்படின்ட்டு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அது ஆரம்பத்தை சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அந்த அரசு அந்த 25 லட்சத்தையும் இந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணதுக்காகத்தான் அந்த இது கொடுத்தாங்க. அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ண அதற்கான தண்டனையாக அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ண முதல் தகவல் அறிக்கையை லீக் பண்ண அந்த வெளிவிட காரணமாக இருந்த அந்த அதிகாரிகள்டேருந்து அதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பரிந்துரையாக கொடுத்திருந்தாங்க. அது ஒரு பொறுப்பட்ட ஒரு தன்மை இல்லையா? அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணுறது பேர்களை போட்டு. ஆமாம், அது பொறுப்பற்ற தன்மை. எஃப்ஐஆரை லீக் பண்ணுறது மட்டும் இல்லை, இது ஆண் காவலர்களை விட்டு விசாரிக்க வந்த ஆண் காவலர் ஒருத்தர் அன்யூனிஃபார்மில் வந்தவர் கார்த்திக் சுடா, அவர் பேரை சொல்லிட்டேன். இன்னொரு பேர் தெரியாத ஒரு நபர், அவர் பேர் பலகை இருக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சட்டையில், மாணவியை சொன்னது. அந்த காவலர், நீ எஃப்ஐஆர் கொடுத்தா முதல் தடவை எனக்கு போனால் உன்னுடைய ஃப்யூச்சர் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி, அதனால எஃப்ஐஆருக்கு போகாத, நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயம் ஒரு கட்டாயத்திற்கு உட்படுத்தினதாக அந்த மாணவி என்ன தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நாங்கள்லாம் இருக்கிறோம் பின்புலமாக, நீ கவலைப்படாத, இது உன்னுடைய ஃபியூச்சர் மட்டும் பார்க்கக்கூடாது, இது மாதிரி எத்தனையோ மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி பின்னாடி வெளியே வர்றதுக்கு இது நமக்கு ஒரு ஒரு லேண்ட்மார்க்காக அமையும் இந்த வழக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அறிவுரை சொன்னோம். ஆனால் இதில் நான் பதிவு செய்யக்கூடியது என்னென்னா, ஒரு வழக்கறிஞர் நண்பர் அல்லது வழக்கறிஞர் உறவினர் அல்லது வழக்கறிஞர் தெரிந்த நபர் அப்படிங்கிற அல்லது சமூக செயற்பாட்டாளர் இப்படி இருக்கிற பெண்கள் நம்ம உந்து சக்தினால் நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோம், நம்ம கூட இருக்கிறோம், ஒரு துணை இருக்கிறோம், உடனிருப்பு நம்மளுடைய இது அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க இந்த வழக்கு வெளியே வந்தது. சரி, இதே வழக்கறிஞர் அல்லது சமூக செயற்பாட்டாளர் கொஞ்சம் உத்வேகமாக முன்ன வந்து செய்யலாம் அப்படிங்கிற நபர்கள் இல்லாத, பின்புலம் இல்லாத ஏழை மாணவியர் அது மாணவிகள், அது இந்த பல்கலைக்கழகமோ இல்லை வேற எந்த பல்கலைக்கழகமோ அல்லது வேற கல்வி நிலையங்களோ பாதிக்கப்பட்டு இருப்பாங்க, அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன அப்படிங்கிறது என்னுடைய கன்சர்னாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் அந்த தீர்ப்பில் எதிர்பார்த்து அது எனக்கு கொஞ்சம். ஆஃப்டர் த verdict, a lot of the dissent voice among the society, how do you feel that? Dissent voice about what? This means யார் அந்த சார்? அது ஐ எம் நாட் அ பார்ட் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் டீம், SIT. ஐ எம் நாட் த பார்ட், ஐ எம் ஒன்லி த விட்னஸ், ஒன் ஆஃப் த விட்னஸஸ். ஆனால் வந்து நான் விட்னஸ் SIT முன்னாடி நான் ஆஜராக இருந்தேன். ஸ்னேகப்பிரியா மேம் தலைமையில் நடத்தினாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக, ரொம்ப அமிக்கபிளாக, ரொம்ப கன்சர்னாக தான் இருந்தாங்க அவங்க. மற்றபடி இன்னும் இரண்டு பெண் அதிகாரிகள் அவங்க இருந்தாங்க. அவங்களோட கொஞ்சம் சின்ன வாக்குவாதங்கள் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் ரூடாக கருத்து முரண்பாடு இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து பெட்டிஷனர் சைடு அவருடைய அட்வொகேட்டு நான் தான் முன்ன கொண்டு வந்திருக்கேன். இதை மீடியா இதனுடைய பெரும் பங்கு ஆற்றியிருக்கு. என்னுடைய மீடியா நண்பர்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இதை சொல்லி அவங்க மேலிடத்துக்கு சொல்லி அதை வீடியோ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது சிறப்பு கவனம் பெற்றது. ஏன்னா 25th தான் இது சிறப்பு கவனம் பெற்றதே. அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ அதெல்லாத்தையும் வந்து அவங்க SITயில் வந்து நான் ஒரு மெம்பர் இல்லை, அதனால் எனக்கு அவங்களுக்கு வேறு வழியில் எதை கொண்டு போனாங்களா, என்னென்ன தரவுகள் அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்றதெல்லாம் நமக்கு தரமாட்டாங்க. குறிப்பாக இது வந்து பெண் பாலியல் வழக்கு அப்படிங்கிறதுனால இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல் இருக்கும். ரொம்ப மரியஜலில் நிறைய விஷயத்தை ஏன் உங்கள்கிட்ட கேட்டேன்னா, இந்த விவாதத்திற்கு இது துணையாக இருக்கும் என்று. பொன்வில்சன் சாருடைய வாதத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளுங்கள்? இல்லை, இது எப்படின்னா மிக ஒரு மோசமான ஒரு செயல், அதற்கு கிடைத்திருக்கிற தண்டனை அப்படின்றது. ஒரு பக்கம் 5 மாதங்களில் இதற்கு தீர்ப்பு வந்தது அப்படின்ற நம்மளுக்கு ஒரு திருப்தி அப்படின்னாலும், தீர்ப்பு 30 ஆண்டுகள் அப்படின்ற ஒரு ஆறுதல் அப்படின்னாலும், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அதிகபட்சமாக அதாவது சாகும் வரை ஆயுள் தண்டனை கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். 10 வருஷத்துலேருந்து குறைஞ்சது 10 வருஷத்துலேருந்து சாகும் வரை ஆயுள் கொடுக்கலாம்னு. ஒருவேளை எதுக்காக அந்த சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுக்காம, ஏன்னா 11 பிரிவுகளில் வழக்கு எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எதுக்காக அந்த 30 ஆண்டுகள் வச்சாங்க அப்படின்றது தெரியல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வரவேற்கப்படக்கூடிய தீர்ப்பு தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அதாவது BNS 64(1) பிரகாரம் 30 ஆண்டுகள் ப்ளஸ் 25,000 அபராதம்
அப்படின்றது அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் மொத்தத்தில் 90,000 அபராதம். ஒவ்வொரு வழக்கு பிரிவுக்கும் 3 ஆண்டு, 1 ஆண்டு, 10,000 அபராதம் அப்படி பிரித்து போட்டு மெயின் வழக்கு வந்து BNS 64(1) அதன் பிரகாரம் 30 ஆண்டுகள். அதாவது எந்த கன்செஷனும் கிடையாது. அதாவது அவங்களுக்கு வந்து நன்னடத்தை விதிகள் படியோ இல்லைனா பெரிய தலைவர்கள் நினைவு நாளில் விடுதலை பண்ணுறதோ அந்த சிறப்பு இதெல்லாம் சலுகையெல்லாம் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு இது வரவேற்கப்படக்கூடியது தான். ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ஏற்கிறோம், அதாவது இவர் மட்டும்தான் குற்றவாளி என்பதை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம வழக்கறிஞர் சொன்ன மாதிரி இந்த விசாரணை அமைப்பு SIT ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கள்ல, அந்த விசாரணை அமைப்பு கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த ஆதாரங்களை ஏற்றுக்கொண்டு இவர் குற்றவாளி என்பதையும் இவர் மட்டும்தான் குற்றவாளி என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் இன்னும் ஆதாரங்கள் இருக்குதான்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ இன்னும் ஆதாரங்கள் இருக்கக்கூடிய வழியும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம வந்து சந்தேகத்துக்குரிய கேள்விகள் அப்படியே இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யார் அந்த சார் அப்படின்றது. இப்போ அதில் இருக்கிற ஒரு டீட்டெயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வழக்கறிஞர் வாதாடும் போது சொல்லிடுறாங்க, முதல் 2வது நாளே 3வது நாளே கமிஷனர் சொன்னது தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது கமிஷனர் வந்து ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ப்ளஸ் இன்ட்ராகேஷன் கிடையாது, போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணலை, அதற்கு முன்னாலேயே அவர் சொல்லிட்டாரு ஒரே ஆள் தான் இதில் நடத்துது. அதுமாரி ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு, அவன் சும்மா டம்மியாக அச்சுறுத்துக்காக பேசியிருக்கான், இதெல்லாம் அவரே சொல்லிட்டார். இதற்கு 5 மாதம் விசாரணை பண்ணி அதே தான் சொல்கிறாங்க. அப்போ அவர் ரொம்ப ஒரு ஞானமாக சொல்லியிருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப அறிவுபூர்வமாக கமிஷனர் அருண் ஆமாம் அப்படி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது தான் வந்து அவர் ஒரே நாளில் விசாரிச்சதை இவங்க 5 மாதம் விசாரித்து கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நீங்க சொல்லும் போது அதில் ஏதோ ஒரு புள்ளி தெரியுது, நமக்கு அப்படிதானே தெரியுது. அப்போ உயர்நீதிமன்றம்லாம் அவருக்கு கண்டனம் தெரிவிச்சது இல்லை, அவசரப்பட்டு எதுக்கு சொன்னாருன்னு. இப்போ அது உயர்நீதிமன்றமே யோசிக்கும், அப்போ சொன்னதான் கரெக்டு போல அப்படின்னு அந்த ஒரு நிலைமையில இருக்குது. அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ஃப்ளைட் மோடில் இருந்தது அப்படின்றத நீதிமன்றம் ஏற்றுக்குது. அது வந்து நம்ம ஃபாரன்சிக் சயின்ஸு லெபரட்டரி FSL லெபரட்டரியும் கொடுத்தாங்க, ஏர்டெல்லேருந்து வந்தும் அது சாட்சி கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம், அதாவது 6:29 8:52 வரைக்கும் அன்றைக்கு அவரது ஃப்ளைட் மோடில் இருந்திருக்குது. அது எதற்காக 8:52 வரைக்கும் ஃப்ளைட் மோடில் இருந்தது, அது ஒரு கேள்விக்குறி. 6:29 8:52 வரைக்கும் எதுக்காக ஃப்ளைட் மோட், அது வரைக்கும் அந்த கிரைம் இருந்துச்சான்னு தெரில. அப்போ அது ஒன்று. 2வது விஷயம், ஹி இஸ் அன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர். ஏற்கனவே 35 வழக்குகள், ஹார்ட் கோர் டெரரிஸ்ட் மாதிரி ஹார்ட் கோர் கல்பிரிட். ஆமாம், மோசமான ஒரு அதாவது திருட்டு வழக்கு, ஆள்கடத்தல் வழக்கு, இதே மாதிரி கற்பழிப்பு வழக்கு எல்லாமே அவர் மேலே இருக்குது, ரிப்பீட்டட் அஃபென்சர். அது அப்படிப்பட்ட அஃபெண்டர் வந்து அவரை வந்து முதல் நாள் கைது பண்ணி முதல் நாள் என்ன விசாரித்து எதற்காக விடுவித்தாங்க, எதற்காக அடுத்த நாள் மறுபடியும் கைது, அது ஒரு கேள்விதான். இது ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்குது, இந்த டவுட் இருக்குது. அடுத்தது, விசாரணை எல்லை எது வரைக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதில் வந்து ஒருவேளை ஏன்னா அது வந்து ப்ரொடெக்டட் ஏரியா, ப்ரொடெக்டட் ஜோனுக்குள்ள உலக தரவரிசையில் முன்னணியில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்குள்ள, அதுவும் ஒரு ஒதுக்குப்புறமான பக்கமாக இந்த ஒரு கயவாளி எப்படி அதுக்குள்ளே போக முடியுது? அப்போ இவர் ரெகுலராக அங்கே போகிறவரா, அந்த ரெகுலராக இவர் போகிறதுக்கு யார் யார் உடந்தையாக இருந்தால் அவங்க மேலே FIR போடப்பட்டதா? இப்போ இது வரும் இல்லையா, இந்த செக்யூரிட்டி யார் யார் அவங்கள வந்து நீங்கள் கஸ்டடியில் எடுத்தோ இல்லை கைது செய்து அவங்கள ரிமாண்ட் பண்ணி அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணிங்கன்னா, ஏன்னா குற்றம் செய்தவங்க மட்டும் இல்லை, குற்றம் செய்ததுக்கு துணை போனவர்களும் அதே குற்றவாளிகள் தான் கண்டிப்பாக. அப்போ இதில் உங்கள் எல்லை எந்த வரைக்கும் விரிவாச்சு? இப்போ நீங்கள் உதாரணம் எப்போ பார்த்தாலும் மூச்சுக்கு 300 தடவை திமுக என்ன சொல்லணுன்னா, நம்ம இந்த பாலியல் வழக்கை சொல்லுவாங்க, நம்ம பொள்ளாச்சி சம்பவத்தை சொல்லுவாங்க. பொள்ளாச்சி சம்பவத்தில் முதல்ல அந்த பொண்ணு கொடுத்தது வந்து 4 பேர் மேலே தான் கொடுத்துச்சு. அந்த 4 பேர் மேலே தான் கொடுத்துச்சு. 2வது அக்யூஸ்டு திருவேங்கடம். அந்த திருவேங்கடம் இந்த 4 பேர் கொடுத்த பிறகு அந்த CBI ஃபர்தர் விசாரணை பண்ணி கிட்டத்தட்ட வந்து 11 பேராக கைது பண்ணாங்களா, 11 பேரை கைது பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் தான் கொடுத்துச்சு. ஆனால் கவுன்சிலிங்கில் அவங்க கவுன்சிலிங் ரிப்பீட்டட் கவுன்சிலிங், ஏன்னா பெண்கள் வந்து சீக்கிரத்தில் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க தன் பாதிக்கப்பட்டது, ஏன்னா வாழ்க்கை போயிடுமோன்று. அப்போ ரிப்பீட்டட் கவுன்சிலிங் கொடுத்து அடிஷ்னலாக 7 பெண்களை புகார் சொல்ல வச்சாங்க அந்த CBI. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அந்த ஒரு பெண் மட்டும்தானா, ஒரு மாணவி மட்டும்தானா, அங்கே காலேஜ் வளாகத்தில் எவ்வளவு கவுன்சிலிங் நடந்துச்சு,
போலீஸ் துறையிலேருந்தோ இல்லைனா மகளிர் துறையிலேருந்தோ எந்த அளவுக்கு கவுன்சிலிங் பண்ணி மற்றவங்களை கொண்டு வந்தாங்களா? இப்போ நம்ம ஒரே ஒரு குற்றவாளி தானான்ற மாதிரி பாதிக்கப்பட்டவரும் ஒருவர் தானா, அதான் அதுல விஷயம் இருக்கு. இன்னொன்னு, அவன் ஃபிளைட் மோட்ல ஒரு செல் தான் வச்சிருந்தானா 2 செல் வச்சிருந்தானா இன்னொரு செல்லு? உங்க மரிஜலில் எதை சொல்ல வர? இதுல எனக்கு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும். இந்த சம்பவம் 23ஆம் தேதி நடந்த சம்பவத்தை பத்தி தான் இங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். இதே சம்பவம் இதே கயவனால் 22ஆம் தேதி இன்னொரு மாணவிக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் வெளியே வரவே இல்லையே. வெளியே இவங்க வந்து அந்த மாணவி விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க முறையாக இதை வெளியே புகார் தெரிவிக்க வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால சம்பந்தப்பட்ட ஆமா அவங்க கன்சர்ன் இல்ல, பல விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. இந்த விஷயத்துல சார் சொன்னதுல நான் ஒரு ஆமோதிக்கிறேன். இதை வந்து ரிப்பீட்டட் கவுன்சிலிங், அவங்களுக்கு ஒரு பேர் ஆதரவு இல்லை ஒரு துணை இருப்பு, அது உடனிருப்பு, இதன் மூலமாக அவங்களையும் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல நம்ம கொண்டு வந்து அவங்களையும் ஆட் பண்ணி அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் இன்னும் கொஞ்சம் கூட விசாரணை வளையத்தை வந்து பெருக்கி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்படின்னால் 30 ஆண்டுகள் இன்னும் கியூபா ஆக வேண்டும். குற்றத்திற்கு 30 ஆண்டு என்றால் ஆயிருக்க வேண்டும், ஆக வேண்டும் அல்லவா? இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். பொன் வில்சன் சார், ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு பாயிண்டை மிக முக்கியமாக நினைவுபடுத்தியிருக்கிறீங்க. அவர் நிறைய பேசியிருப்பார். இருந்தாலும் நீங்கள் சொன்னதுனால நம்முடைய நண்பர் மரிய ஜலீல் அவர்கள் இதற்கு முன்பு நடந்ததையும் தொலைக்காட்சியின் வாயிலாக சொல்லியிருக்கிறார். அது மிகப்பெரிய சர்ச்சைக்கான விவகாரம் தான். டிடிஎஸ், உங்களுடைய கருத்தை வைங்க, நம்ம 2வது போகலாம். இந்த 30 ஆண்டு காலத்தை பற்றி அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. 329 படி 3, 126 2 படி 1 மாதம், 87 படி 10ன்னு சொல்லி ஒரு இதுக்கும் எத்தனை ஆண்டுகள்னு சொல்லி தான் அந்த 30 ஆண்டுகளை சொல்லியிருக்காங்க. இப்போ அடிப்படையில் வந்து இந்த விஷயத்தில் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்ட விதமே மிகவும் தாழ்ந்த ஒரு இதோடு இருந்தது, தாழ்ந்த நோக்கத்தோடு இருந்ததுங்கிறதுலேருந்து இவங்க அந்த நம்மால் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இருக்கார் இல்லையா, அதாவது போலீஸ்லேருந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இருப்பாங்க இல்லையா, எப்படியெல்லாம் எஃப்ஐஆர் எழுதி பயமுறுத்தணும் அந்த வேலையை தொடங்கினாங்கங்கிறது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு சாரை பற்றி நிறைய பேர் வந்து இந்த வழக்கில் தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு மெய்ய காரணம் வந்து அந்த எஃப்ஐஆரில் அந்த பொண்ணை வந்து தெளிவாக சொல்லியிருக்கு, இந்த மாதிரி ஒரு சாரோட பேசினாருன்னு சொல்லியிருக்கு. அந்த திசைக்குள்ளேயே போகலைங்கிறத சொல்கிறீங்க. ஆனால் சட்டசபையில் முதலமைச்சர் ஐயா என்ன சொன்னார், நாமெல்லாம் காமெடியன்ஸ். இப்போ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாம் கோமாளிகள். நம்ம கோமாளிகளுக்கு வந்து அவர் வந்து பதில் சொல்லும்போது சட்டசபையில் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 100 சார் பேர் தெரியுங்கிறாரு. 100 சார் பேர் முதலமைச்சருக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கள தண்டிக்கலாம், கண்காணிக்கலாம், திருத்தலாம். அவங்களுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு யாரெல்லாம் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் முடக்கலாம், எத்தனையோ பெரிய விஷயம் செய்யலாம். ஆனால் பாவம் பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்காரு, நாமெல்லாம் கோமாளிகள். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், திடீர்னு சில பேர் காய்ச்சல்லாம் வருதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இந்த பர்டிகுலர் ஆட்சியில் இந்த 150 நாளில் நாங்கள் இந்த கேஸை முடித்தோம்னு ஒரு பெருமையாக சொல்கிறாங்க. முடிக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருந்ததுங்கிறது தான் முக்கியம். அதுக்கு தான் ஐயா தெளிவாக சொன்னார். கமிஷனர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ரொம்ப நாள் கழித்து நீதிமன்றம் அதை கண்டுபிடிச்சி சொல்லிச்சுன்னு. 2023லேருந்து 24 வரைக்கும் 2000 ரேப் கேசஸ் மட்டும் அதிகரித்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாடு கொடுத்த தகவல்கள் இது. தமிழ்நாடு கொடுத்துருக்கிற தகவல்கள் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் மட்டும் 3645 பேரை டீடைன் பண்ணியிருக்காங்க. 3645 பேரை டீடைன் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது என்ன செய்யறது, விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. விசாரணை இல்லை, விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. அவங்கள மேற்பார்வை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எத்தனை பேர் வெளியில் இருக்காங்க? ஒரு சாருக்கு 100ன்னா 3545க்கு 36,450ங்கிற பயத்தை நமக்கு வந்து இந்த அரசு கொடுத்து விட்டு இதை ஒரு சாதனையாக நாங்கள் வந்து இத்தனை நாளில் இந்த இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்ப்பு நீதிமன்றம் கொடுத்தது எஸ்ஐடி இது இவங்கக்கிட்ட இருக்கிறது தான். ஆனால் எந்த குற்றச்சாட்டை முந்தைய அரசு மேலே போடுறாங்களோ பொள்ளாச்சியில், அதில் நடந்தது வந்து சிபிஐங்கிறத மறந்துடுறாங்க. அங்கே வாதிட்டது சிபிஐ, அதன் மூலமாக தான் நல்லது நடந்ததுங்கிறத மறந்துடுறாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், அதாவது இப்போது தென்காசிலையும் திருவள்ளூர்லேயும் ஒரு 2 போஸ்கோ கோர்ட்ஸை கொண்டு வர போகிறோம். ஏற்கனவே ஒரு 192 19 கோர்ட் இருக்குது. இதெல்லாம் பயங்கரமாக செயல்படுத்தும் அப்படின்னா, இந்தியாவில் மட்டும் கடந்த 5 வருடத்தில் 1,91,000 போஸ்கோ கேசஸ் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 8,890. 1,91,000 எங்கே? அதை 30ஆலேயோ 36ஆலேயோ வகுத்தீங்கன்னா 8,890 என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி ஒரு மாதிரியான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு விட்டு இதில் அவங்க பெருமை தேடிக்கொள்வது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த பெண்ணுக்கு இருந்த தைரியம் ஐயாவே சொன்ன மாதிரி அதுக்கு முந்தின நாள் அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இல்லாமல்
குறைந்தது ஒரு 999 பேருக்கு வந்திருக்காது. இல்லை டிடிஎஸ் வில்சன் சார், ஜலால், ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதற்கு முன்பு ஒரு நாள் இந்த சம்பவம் நடந்ததுன்னு உலகத்திற்கே தெரியாது, யாருக்குமே தெரியாத விவகாரம். இது எந்த அளவிற்கு மோசமான ஒரு சம்பவம் என்று கொதிநிலைக்கு கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கியமானது. அப்படித்தானே? அந்த அந்த இதற்கு முன்பாகவும் மீடியாவில் இது பேசப்பட்டதுன்னு நினைக்கிறேன். பெரிய அளவில் பேசப்பட்டது. இது மீடியாவில் பல பெண்களோட இவர் பல மாணவிகளுக்கு மாணவியை சொன்ன மாதிரி இது ஏற்கனவே பேசப்பட்ட ஹிஸ்டரி ஷீட்டர்னு தெளிவா சொல்லிடுறாங்க. ராஜ்பவன்ல போய் ஒரு புல்லட் என்ன சொல்றது பெட்ரோல் பாம்பு போட்டவன கூட ஹிஸ்டரி ஷீட்டர்ன்றாங்க. விட்டா ஹிஸ்டரி எழுதிடுவாங்க போல இருக்கு, அவனை தியாகி ஆக்குற அளவுக்கு எழுதிடுவாங்க. அது விட்டுருங்க. ஆனா கேள்வி என்னன்னா, ஒருத்தர் முன் வந்து கொடுத்துருக்காருன்னா அதற்கு பின்னாடி குறைந்தது இத்தனை ஆயிரம் பேர் வந்து கொடுக்காமல் இருக்காங்கிறத கவனிக்காம பெரிய ஷாக்கு. பொன்வில்சன் சாரும் ரவி சாரும் இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? 1,91,000 இந்தியாவில் கைது பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கடந்த 5 வருடங்களில் வந்து இந்த போஸ்கோ கேசஸ் வந்திருக்குன்னும் போது 8,890 மட்டும் பிடிச்சிட்டு அதில் ஒன்றை மட்டும் எப்படியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக டக்குன்னு பொட்டலம் போடணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு நீதிமன்றத்துக்கு தான் போனீங்க. நீதிமன்றம் தான் அதை நடத்தியது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஐயா சொன்ன மாதிரி எஸ்ஐடியில் வந்து அதை சரியாக அணுகினாங்க அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஆனால் இதை தவிர்ப்பதற்கான எத்தனையோ விஷயங்களை செய்துவிட்டு ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார் திமுகலேருந்து, இன்னொருத்தர் 20 பேரை இது பண்ணிட்டு தெய்வ செயலா அவர் பேர் எல்லாமே ஒரு பக்கமா வைத்துக் கொண்டு பேரு டிடிஎஸ் தெய்வ செயல். தெய்வ செயல் சூப்பர். அவர் வந்தது தெய்வ செயலா இல்லை இன்னும் இந்த போஸ் இதில் ஜாமீனில் இருக்கிற தெய்வ செயலான்னு தெரியல. கேள்வி என்னன்னா, நான் இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறேன். 2 வரி மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன். அடிப்படையிலேயே இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கெல்லாம் நாம் பார்த்த திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கைதி வெளியில் வர்றாருன்னா அவரை கண்காணிப்பதற்கான வேலையை செய்வாங்கன்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். அதற்கான வேலைகள் என்ன நடந்திருக்குன்னு இவங்க சொன்னாங்கன்னா, நாம் கோமாளிகளாக இல்லாமல் இவங்களுக்கு வந்து அறிவுபூர்வமான விஷயத்தை எடுத்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், இப்படித்தான் இந்த ஆட்சி பெருமை தேடிக்கொள்ளும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படின்னு சொன்னா, அது செஸ்லையும் தெரியும் செக்ஸ்லையும் தெரியும் இவங்களுடைய பெருமை எப்படி தேடிக்கிறாங்கன்னு. இப்படித்தான் இருக்கும்னு சொன்னா இன்னும் 2026 வரைக்கும் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. சார் சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், அதான் அந்த மாணவிக்காக துணிந்து வழக்காடிய ஐயா மரிய ஜலால் வழக்கறிஞர் அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக்காரு. ஏன்னா இந்த வயசுல அது செய்யறது வந்து ஒரு பெரிய விஷயம், ரிஸ்க் எடுத்து அந்த அளவுக்கு பண்றது வந்து 2 வருடத்துக்குள்ள 2 மணி நேரத்துக்குள்ள அவங்கள தொடர்பு கொள்ளணுங்கிற அளவுக்கு இவர் ரீச்சபிளா இருந்திருக்காரு. அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். கலந்துக்கிற விவாதத்துல நாங்க கலந்து ஒரு பிரார்த்தனையும் உண்டு. ஏனென்றால் ஒரு சமூகத்திற்கு வழிகாட்டுதல் என்பது சாதாரண விஷயம். ஏன்னா இன்னொன்னு சொல்றேன், இப்போ இதுல வந்து எல்லாருமே வந்து அந்த ஃப்ளைட் மோட்ல போட்டுருந்தா மட்டும்தான் பேசுறோம் ஒழிய, அன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன், அந்த ஹிஸ்ட்ரியை எடுத்தாங்களா அந்த செல்ஃபோனில் கடந்த ஒரு 3 மாதமாவது எடுத்தாங்களா? எத்தனை முறை ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கிறாங்க அதற்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு? இப்போ அதை எடுத்தாலே தெரிஞ்சிடும்ல. ஆக்சுவல் அஃபெண்டர் அதற்கு முன்னாடி எத்தனை தடவை அவன் ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கான். அப்போ ஃப்ளைட் மோடில் போட்டான்னா இஸ் ரெடி டு ஒரு கிரைம் பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருந்திருக்கிறான். அடுத்தது அவன் ஒரு விளையாட்டுக்காக பயமுறுத்துறதுக்காக யார் அந்த ஒரு சார்கிட்ட பேசினான்னு சொல்கிறாங்க. ஆனால் பயமுறுத்துறது அந்த பொண்ணா ஒரு சார்கிட்ட பேசுகிறேன் நான் விட்டுறேன்னு வேணால் சொல்லியிருக்கலாம். அந்த சார் கூட நான் சொல்லும் போதெல்லாம் நீ இருக்கணும்னு எப்படி சொல்லுவான் பயமுறுத்துறதுக்கு? இது பயமுறுத்துறதுக்கு சொல்கிறதா? அப்போ நீங்கள் உங்கள் விசாரணை எந்த அளவுக்குள்ள இருக்குது? அப்போ சாம பேத தானம் தண்டம் அத்தனையும் பயன்படுத்தி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கூட இல்லாத அதிகாரத்தை காவலர்களுக்கு கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்ச பலத்தை பிரயோகிக்கலாம். கண்டிப்பாக பயன்படுத்தி நீங்கள் உண்மையை வர வச்சிங்களா? மரிய ஜலால், ஒரு கேள்வி. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டரி சீட்டர் பலமான சக்தி இல்லாமல் செய்வார் உளவியல் ரீதியாக. இந்த வழக்கை தாண்டி ஒரு வழக்கறிஞராக உங்களின் பார்வையில் இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டரி சீட்டர் பலமான பின்னணி இல்லாமல் செய்ய முடியுமா? வாய்ப்பில்லை. அதுக்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்பல. திரு மெய்யப்பன் ராமசாமி வணக்கம். இந்த வழக்கறிஞராக உங்களுடைய கருத்துக்களை, மரிய ஜலால் அவர்கள் எம்மோடு நிறைவாக பேசினார்கள், உங்களுடைய கருத்துக்களை வைங்க இந்த வழக்கை பற்றி. பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்றத்திற்கும் முதலில் நன்றிகள். வேகமாக இந்த தீர்ப்பு வழங்கியது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு பாடம் அப்படின்றதுக்காக, ஒரு பெண்ணிற்கு ஒரு அநீதி இல்லை இந்த மாதிரி ஒரு தவறு சமுதாயத்திற்கு அகென்ஸ்டா செஞ்சா இந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்றதுக்கான
ஒரு வாய்ப்பு இது. அதனால அதற்கு முதலில் நன்றி. இந்த வழக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறதோட இன்னைக்கு சமுதாயத்தில் பெண்களை பற்றிய பார்வை எங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது முதல்ல நமக்கு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றது ஒரு ஜெனரலான பொசிஷன். ஜெனரலாவே நம்ம சொசைட்டில வந்து நம்ம பெண்களை வந்து எவ்வாறு பார்க்கிறோம், எவ்வாறு பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு, இல்ல அவர்களை சார்ந்த பயங்கள் என்ன இருக்கு அப்படின்றது பெற்றோர்களுக்கோ நண்பர்களுக்கோ, அவர்கள் வெளியில போயிட்டு வரணும், வேலைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா, சோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் மாறணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சமுதாயம் எப்படி மேன்மை அடைய வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்ற முதல் பார்வை நமக்கு இருக்க வேண்டிய அவசியம். இரண்டாவது, அது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில், அதுவும் திமுக ஆட்சி காலத்தில் ஏன் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னா, தொடர்ந்து அவர்களோட தலைவர்கள் எவ்வாறு மேடையில் பேசுகிறார்கள், அவர்கள் பெண்களை எவ்வாறு இழிவாக பேசுகிறார்கள் அப்படின்றத பார்த்துருக்கோம். மேடையில பேசுறவங்கள மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க பேசும்போது நடிகர் குஷ்பு அவர்களோட கருத்தை வந்து வெளியிட்டீங்க. அவர்களை பற்றி தரக்குறைவா பேசியவரை பத்தி இன்னைக்கு வந்து திமுக என்ன நிலைமையில இருக்காரு, அவர் அதற்கப்புறமும் மேடை ஏறி பேசி இருக்கிறார். அந்த வழக்கு எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். இங்க நீதிமன்றத்தின் பார்வை இருக்கு, டெமோக்ரஸியோட போர்த்து பில்லரான மீடியாவோட பார்வை இருக்கு அப்படின்றதுக்கா ஒரு வழக்கு மட்டும் வேகமாக நடந்திருக்கு. ஆனா இதே பல வழக்குகள் விமனுக்கு அகைன்ஸ்டாக இருக்கு. நம்ம 2021 இருந்து அதுக்கு முன்னாடி கூட பார்க்க வேண்டாம். இவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து 2021 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த வழக்குகள் எத்தனை விமனுக்கு அகைன்ஸ்டா இருந்திருக்குன்னு என்சிஆர்பி டேட்டா 2022 வரைக்கும் இருக்கு. அது எத்தனை கன்வென்ஷன்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு இவங்க அசம்பிளில தாக்கல் பண்ணியிருக்காங்க, எத்தனை அக்யூட்டல்ல முடிஞ்சிருக்குன்னு இவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெக்கார்டு வந்து அந்த அளவுக்கு அபிஸ்மலா இருக்கு. இவங்க குண்டாஸ் ஆக்ட்ல போட்ட வழக்குகள் அதோட அதிகம், அந்த வழக்குகள் டிஸ்மிஸ் ஆனது அதோட அதிகம். இப்போ பொன்வல்சன் ஐயா வந்து ஒரு தெளிவான கேள்வி கேட்டாங்க. இவன் வந்து ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், இவ்வளவு வழக்குகள் இருக்குன்னா இவன் குண்டாஸ் போடவே இல்லை, முன்னாடியே குண்டாஸ் போட்டு இவன் உள்ளேயே வச்சிருக்கக்குள்ள அப்போ ஒரு தவறே நடந்திருக்காம இருந்திருக்கும்ல. அந்த பிரிவென்ஷன் என்ன அப்படின்றது ஒரு அரசு பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு முதலமைச்சராக மட்டும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கதான் ஹோம் மினிஸ்டரும் காவல்துறையினருக்கும் அவர் தான் ரெஸ்பான்சிபிள். அப்ப தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை வழக்குகளுக்கும் தவறுகளுக்கும் எப்படி பிரிவென்டிவா நமக்கு என்ன பண்ண முடியும், பிரிகாஷனரியா என்ன பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வை முதலமைச்சராக மட்டுமல்ல ஹோம் மினிஸ்டராகவும் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவர் வந்து முன்னாடி ஆட்சி காலத்துல எடப்பாடி அவர்களே அவர் கேள்வி கேட்கிறார், இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து இதே முதலமைச்சர் அவரை பார்த்தே அந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் வந்து எடப்பாடி அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு ஒரு பதில் சொல்றார், இந்த மாதிரி ஒரு பதில் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வந்து என்னென்ன தேவை இருக்கிறது, மக்களுக்காக நான் இதை செய்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்வதற்கு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தயாராக இல்லை. நாங்க வந்து 5 மாசத்துக்குள்ள ஒரு கேஸை முடிச்சிட்டோம் அப்படின்னு பதில் சொல்றதா ஒரு பொறுப்பான முதலமைச்சரின் பொசிஷன். சோ அதெல்லாம் தாண்டி அதற்கு அடுத்து வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. எனக்கு முன்னாடி பேசிய தேர்வையா அவர்கள் வந்து தெளிவாக கேட்டாங்க, இது வந்து நீங்களும் வந்து அந்த ஆளோட ஸ்பெசிபிக்கான பேரை வேற நீங்க தெய்வ செயல் அப்படின்னு அரப்பானம் இல்லை. இதொன்னும் வேண்டாம். புதுக்கோட்டையில 2022 ஒரு பெண்மணி வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். திமுகவை சார்ந்த ஒருத்தரின் காரணமாக தான் நான் வந்து இதுவாறு தற்கொலை செய்து கொண்டேன் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ரையல் வந்து கன்க்ளூசிவா முடியல. சோ அந்த 306B அந்த இதை எங்க எடுத்துட்டு போய் வச்சுப்பாங்க. அதான் நான் வந்து வேற யாரையும் சொல்ல, திமுகவை சார்ந்த ஒருத்தர் அப்படின்னு எவிடன்ஸ் கூட ஒருத்தவங்களோட லெட்டர் இருக்கு, அவங்க குடும்பத்தார் வந்து என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம பொன்பரப்பில நடந்த வயலன்ஸை பத்தி நம்ம என்ன பாக்குறது. சரி, இது ஒண்ணும் இல்லை, இதே அண்ணா யூனிவர்சிட்டியோட கேஸ் வந்த டயத்துல வில்லிவாக்கத்துல இருந்து அந்த ஒரு பெண் குழந்தையின் கேஸை பார்த்தோம். அந்த கேஸோட நிலைமை எங்க இருக்கு? எங்க மீடியா அட்டென்ஷன் இருக்கு, நம்ம வந்து எலெக்ஷனுக்காக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோமே அப்படின்னு அந்த ஒரு கேஸை மட்டும் உயர் நீதிமன்றம் வந்து பார்வை இருக்கு அப்படின்றக்கா வேகமா நடத்திட்டோம் அப்படின்றதுக்கா அவங்க வந்து கிரெடிட் சேர்க்கிற ஒரு பொசிஷன்ல மட்டும்தான் டிஎம்கே இருக்கு. அவங்க வந்து மீடியா அட்டென்ஷனுக்காக மட்டும்தான் இன்னைக்கு வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க தவிர மக்களுக்கு எது நன்மை விடியலாட்சி அப்படின்றது அவங்களோட தேர்தலின் வாக்குறுதியாக இருக்கலாம். ஆனா மக்களின் வாழ்வு இன்னைக்கு விடியலை சந்தித்திருக்கிறதா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் கூற வேண்டிய நிலைமையில் இருக்கிறார். தார்மீகமாக ஒரு பதில் கூட சொல்ல முடியாத ஒரு பொசிஷன்ல இருக்கார். தற்போது நம்மிடத்தில் மனநல ஆலோசகர் டாக்டர் பிரபாகரன் அவர்களை நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சார் வணக்கம். பிரபாகரன் சார். சார் உங்கள்கிட்ட கேட்கறது ஒரு உளவியல் ரீதியாக இது ஒரு பயங்கரமான ஒரு அனர்த்தம், ஒரு கொடுமையான சம்பவம். ஒரு மனநல ஆலோசகராக உங்கள் தரப்பில் இந்த வழக்கும் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டு சிறை தண்டனையும் எந்த மாதிரியான சமூகத்தில் இது அடுத்தடுத்த பாதிப்பு ஏற்படுத்தும் உங்களுடைய பார்வை? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது எவ்வளவு ஒரு
ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லும் போதே உங்க கேள்விக்கான விடை கிடைச்சிடும். ஆக்சுவலா எல்லாருமே நம்ம இந்த நிகழ்வை பத்தி பேசிட்டு இருக்கோம், நாடு ஃபுல்லா, ரைட், உலகம் ஃபுல்லா. இதுல என்னன்னா, ஒரு பெண்ணுடைய மனது இயங்குற விதம் வேற, ஆணுடைய மனது இயங்குற விதம் வேற. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணோட பழகும் போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷம் மாதிரிதான் ஒரு பெண்ணுக்கு ஒரு சின்ன துன்பமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கிடையவே கிடையாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் தவறாக நடக்கும்போது அவங்க வாழ்க்கையே பாதிக்கிற அளவுக்கு மனப்பிரச்சனைகள் அந்த பெண்ணுக்கு ரொம்பவே அதிகமா ஆயிடும். இது ஆண்களுக்கு தெரியவில்லை. ஆண்களுக்கு முழுசா இது தெரிஞ்சுட்டா பெண்களை ரொம்பவே மதிக்க ஆரம்பிச்சு பெண்கள் கிட்ட போகவே மாட்டாங்க. இந்த தீர்ப்புல நம்ம எல்லாம் பேசுறோம், அந்த இதெல்லாம் உங்களுக்கு அந்த மாற்றத்தை பத்தி எல்லாம் பேசுறோம், அந்த விளைவுகளை பத்தி பேசுறோமே. இந்த தீர்ப்புல முக்கியமா அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் மன ஆறுதல் இப்பதான் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கும். சோ பெண்கள் எப்போதுமே என்னன்னா, யாருன்னா ஆண்கள் தவறா நடந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் ஆக்ஷன் எடுக்கலன்னா அவங்க ஹஸ்பண்டே வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நிகழ்வு அந்த பெண்ணுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. செகண்ட் சொல்ல போனீங்கன்னா, இப்ப இவருடைய தண்டனையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த அம்மா ஏற்கனவே 5 மாசம் கொடுமையான தண்டனையை உள்ள அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கு யார் பொறுப்பு? இவரு தண்டனை அனுபவிச்சாச்சு. வாழ்க்கை ஃபுல்லா அந்த அம்மாவுடைய மன நிம்மதி போய் அந்த அம்மாவே ஒரு வெறுக்கிற மாதிரி ஒரு மன சூழ்நிலை தான் வாழ்வாங்க. அப்ப அந்த அம்மா ஒரு ஆணை திருமணம் பண்ணி அங்க வாழும் போதெல்லாம் எவ்வளவு இந்த மாதிரி நிறைய கேஸ் கிளினிக்ல வரும்போது ஒரு அபியூஸ், ஃபீமேல் அபியூஸ்ல அந்த பெண் ரொம்பவே ஒரு கூட்டம் நடந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஆயிருக்கும். நேத்து நடந்த மாதிரி அவ்வளவு வலி வேதனையோட பேசுவாங்க. அவங்க கணவனோ பாய் ஃப்ரெண்டோ ஏதோ கேட்கலன்னா, தட்டி கேட்கலன்னா அவங்கள வெறுக்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. தன்னை தானே ஒரு அசிங்கமான பெண்ணா நினைச்சுப்பாங்க. நான் ரொம்ப கெட்டவளா, இந்த மாதிரி ஒரு மனநிலையில எப்படி வாழ்க்கை ஃபுல்லா அந்த பெண்ணு வாழ முடியும்? அவ்வளோ கொடுமைகளை அவங்க அனுப்பிச்சாங்க. ஒரு தப்பும் பண்ணாம, இவர் தப்பு பண்ணாரு, தண்டனை கிடைச்சிருக்கு. தவறே பண்ணாம அவரை விட அதிகமான தண்டனையும் அந்த பெண்ணை அனுபவிக்கிறாங்க. சோ அப்பன்னா இது இந்த ஒரு தீர்ப்பு அவங்களுக்கு ஒரு அளவுக்கான மன நிம்மதியை கொடுத்துருக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ டாக்டர் பிரபாகரன், இந்த வழக்கு சமூகத்துல ஒரு சம்பவம் நடக்கும்போது உளவியல் ரீதியாக உடனே நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க, அரபு நாட்டுல தண்டனை வந்துடணும், தலையை வெட்டணும், கையை வெட்டணும், காலை வெட்டணும்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நார்மலைசேஷன் ஒரு பொசிஷன் வந்துடும். இப்ப இந்த வழக்கு ஒரு 5 மாதத்தில் மக்களுடைய மனநிலையும் சமூகத்தில் எப்படி ஏற்படுத்தி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? இதுல பார்க்கும்போது அவ்வளோ ஸ்ட்ரிக்டா ஒரு தண்டனைக்கான விஷயங்கள் இல்லாத தொட்டு இது மேலக்கு அப்பத்திக்கு ஒரு ஆறுதல் ஏற்பட்டு மக்கள் திருப்பியும் இதை அப்படியே மறந்துடுறாங்க. தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த மறத்தல் ஆகாம இருக்கணும்னா எல்லா கேஸும் இந்த மாதிரி 5 மாசம் 3 மாசத்துல உங்களுக்கு டெசிஷன்ஸ் அந்த தீர்ப்புகள் கொடுத்துடணும். தண்டனை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போதுதான் இதை ஒரு சீரியஸ் கன்னோட்டேஷனா பார்ப்பாங்க. இப்போ இந்த அரபு நாடுலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணும்போது பப்ளிக்கா தலைய துண்டிக்கிற மாதிரி எல்லாம் அதை பப்ளிக்லயே பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்க பாக்குற மாதிரி கூட பண்ணுவாங்க. நான் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பயம், ஒரு அச்சம் ரொம்பவே பெண்கள் கிட்டேயே போகக்கூடாது, நாகரிகமா நடக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நம்ம நாட்டிலேயே வரணும்னு அப்படி நான் சொல்ல வரல. ஆனா அந்த மாதிரி ஒரு ஆண்கள் அந்த அரபு நாட்டுல நடக்கிற அந்த கொடிய ஒரு தண்டனை பார்த்து பயந்து பெண்கள் கிட்ட போறது ரொம்பவே குறைச்சிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வும் ஒரு அவேர்னஸும் நிறைய ஏற்படுத்தணும். நம்ம நாட்டுல நிறைய சட்டத்திட்டம் மூலமாவோ இல்ல மீடியா மூலமாவோ கண்டினியூஸ் எஜுகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெண்களை பத்தின ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஹேண்ட்லிங்கு, பெண்களை ஒரு தெய்வமா நடக்கிறது, நம்ம அம்மா தங்கச்சி மாதிரியே பெண்களையும் அழகா நடத்தணும். அந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் அந்த மாதிரி மீடியா நிறைய ப்ரொபகேட் பண்றது ரொம்ப தேவைப்படுது. இப்போ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இக்னரண்ட் பீப்புள், ஒரு அந்த அளவுக்கு இன்டெலெக்ட் இல்லாத பீப்புள், ரைட், அதாவது படிக்காதவங்க மட்டும் தான் இதை பண்ணுவாங்க சொல்றது. படிச்சவங்களும் பண்றாங்க ப்ரொபோஷனா. படிச்சவங்க அதனுடைய விளைவை தெரிஞ்சு கொஞ்சம் நிறைய பேர் குறைச்சி ப்ரொபோஷன் தான் நடக்குது. ஆனா படிக்காதவங்களுக்கும் விவரம் இல்லாதவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதனுடைய அந்த வீரியம் அதனுடைய தன்மையெல்லாம் புரியாம இம்பல்சிவா டிசிஷன் எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிக்கிறாங்க. சரி டாக்டர் இருங்க, நான் ரெண்டாவது உங்கள்கிட்ட மறுபடியும் வரேன். வில்சன் சார் உங்களுடைய கருத்து. இல்லை, இப்போ இது 5 மாதத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, விரைவாக விசாரித்தாங்கன்னா இதை விட முன்னுதாரணம் இருக்குது. அதாவது திரிசூலத்தில் 1990 பிப்ரவரி 23 ஜெயலலிதா அம்மாவும் சசிகலா அம்மாவும் காரில் வந்துட்டு இருக்கும்போது எதில் லாரி மோதுது.
2 தடவை மறுபடியும் மோதுது. இது திமுக சசிகலா அம்மா சொன்னாங்க 1990. ஆமாம். அந்த வழக்கு அவங்க 2 பேருமே அட்மிட் ஆகியிருக்காங்க மருத்துவமனையில், நம்ம தேவகி ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், அட்மிட் ஆகியிருக்காங்க. அந்த டிஸ்சார்ஜுக்கு முன்னாடி 50 நாட்கள்லேயே அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டு அது வந்து தற்செயல் விபத்துன்னு முடித்து வைக்கப்பட்டு அந்த டிரைவருக்கு 1750 ரூபாய் அபராதம் விதிச்சாங்க. அப்போ இதை விட ஃபாஸ்ட்டாக நடந்துருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு வரலாற்று சம்பவத்தை சுட்டி காட்டு. ஆமாம் ஆமாம். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த ஒரு வழக்கு நம்ம வந்து ஞானசேகரன் குற்றவாளி, அந்த மாணவிக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணுன்றதுல நம்மளுக்கு மாற்று கருத்து கிடைக்காது, விரைவாக முடியணும்னு. ஆனால் இதே மாதிரி தான் இப்போ நம்ம ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 2023-24 கடந்த 2 வருஷத்தில் 877 வழக்குகள் நடந்திருக்கிறது. அந்த வழக்குகள் தீர்ப்பெல்லாம் என்ன? எல்லாத்துலேயும் ஞானசேகரன் மாதிரி ஒருத்தர் வர முடியுமா? நம்மள மாதிரி ஊடகங்கள் உட்காந்து விவாதிக்க முடியுமா? எல்லா வழக்குலையும் இந்த தீர்ப்பு வந்திருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த வழக்கெல்லாம் என்ன ஆச்சு? 877 வழக்கு. அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கு இதே எஸ்ஐடி தான், இதே 3 பேர் தான் விசாரிக்கிறாங்க. அது இதை விட மூத்த வழக்கு. அந்த வழக்கில் தீர்ப்பு என்ன ஆச்சு? அப்போ நீங்கள் ஒரு வழக்குக்கு நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கிறீங்கன்னா அப்போது இன்னும் முடிவு பெறாத வழக்குகள்லாம் அப்போது நீங்கள் அது தலை குனியணுமா இல்லையா? ஆட்சியாளர் அப்போ இது இருக்கணுமா இல்லையா? அப்புறம் இந்த வழக்கில் அந்த வட்டத்தை தாண்டி விசாரிக்கப்பட்டவர்கள் என்ன? பொள்ளாச்சி வழக்கு நான் எதுக்காக சுஃபியன் சொன்னேன்னா, திருவேங்கடன்றவர் 2வது அக்யூஸ்டு. அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர், காங்கிரஸை சார்ந்தவர் போது ஒரு மூத்த தலைவர், ஒரு மாவட்ட தலைவர் மட்டும் இல்லை, தேசிய செயலாளராக இருந்த மயூரா ஜெயக்குமார் அவர்கள் விசாரிக்கப்பட்டார். அவர் மேலே எந்த குற்றமும் கிடையாது, ஆனால் அவர் விசாரிக்கப்பட்டார். அப்போது இந்த வழக்கில் அந்த ஆதரவாளர், திமுக ஆதரவாளராக இருக்கிற அந்த ஞானசேகரன் வீட்டில் பிரியாணி சாப்பிட்ட அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களும் துணை மேயர் அவர்களும் எந்த அளவுக்கு விசாரணை வளையத்துக்குள்ளே வந்தாங்க, எந்த அளவுக்கு விசாரிக்கப்பட்டார்கள்? இது வெளிப்படைத்தன்மையோடு வேணும் இல்லையா? டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறீங்க. இதே மாதிரி தான் ஸ்டெர்லைட் வழக்கில் எடுத்துக்கோங்க. ஸ்டெர்லைட் வழக்கில் நம்ம அருணா ஜெகதீசன் கமிஷன் விசாரணை நடக்குது. ரஜினி ஒரு வார்த்தை சொல்லிட்டார், சமூக விரோதிகள் கூட அதில் கலந்துக்கிட்டாங்கன்னு. ரஜினிக்கு சுப்பினோ போட்டு அவருக்கு சம்மன் கொடுத்து அவரை வரவழைச்சு அவரை விசாரித்தாங்க. அப்போது இப்போ இந்த வழக்குலையும் எடுத்துக்கோங்க, என்கிட்ட ட்ராக் ரெக்கார்டெல்லாம் இருக்குது, ஃபோன் ரெக்கார்டெல்லாம் இருக்குதுன்னு சொன்னார் அண்ணாமலை. சொன்னாரா இல்லையா? கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? அப்போ ஏன் விசாரிக்கல? மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சரி ஜலால், இப்போ ஒரு அடிப்படையான கேள்வி என்னென்னா, ரெமிஷன் இல்லை அப்படிங்கிற போல 64(1) இதனுடைய தீர்ப்பு குறித்து அவர் மேல் முறையீட்டுக்கு போகிறதற்கு ஹேஸ் லாட் ஆஃப் ஸ்கோப் டு அப்ரோச் அடுத்த கோர்ட்டுக்கு. ஆனால் அந்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, கோர்ட்டு இப்படி கட்டில் செய்ய முடியாது அப்படிங்கிறார். அவர் ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணுறார். இதனுடைய அடுத்த கட்ட போக்கு எப்படி இருக்கும்? இப்போது எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் பேட்டி கொடுத்து நானும் பார்த்தேன். ஆமாம். அதில் வந்து இப்போ எல்லா மனிதருக்குமே நீதிமன்ற வாயிலை தட்டுவதற்கான உரிமைகள் உண்டு. சட்டம் வந்து பலவிதமான சூழ்நிலைகளில் பலவிதமான தீர்ப்புகளை கடந்து வந்திருக்கும். ஸோ அந்த எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் கேஸில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கில் இவங்க என்ன ஸ்டாண்டை எடுத்து அங்கே கொண்டு போய் இதில் அந்த சொன்னப்பட்ட அந்த எந்த விதமான தளர்வுகளும் அல்லது ரெமிஷன் எதுவுமே இல்லாமல் அப்படிங்கிற அந்த அந்த பர்டிகுலர் தண்டனையை வந்து குறைப்புக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றது அவருடைய வாதத்திறமையும் அவருடைய எடுத்துக்கொள்கிற முன்னாடி நடந்த வழக்குகளுடைய கோட்டிங் அதெல்லாம் கோட் பண்ணி கேஸ் லாஸ் வந்து அதை கோட் பண்ணி என்ன கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான் அது அமையும். பட் இது வந்து இந்த வழக்கை பொறுத்தளவில் தண்டனைக்கு இந்தந்த செக்ஷனுக்கு இந்தந்த தண்டனை வரையறுக்கப்பட்ட தண்டனைகளை கொடுக்கப்பட்டாலும் இது நடந்த நிகழ்விடம், நடந்த சூழல், யாருக்கு இழைக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் நீதிமன்றம் கட்டாயமாக அதை கருத்தில் கொள்ளும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. தண்டனை குறைப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுல உறுதியா இந்த பேஸ் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றமும் அணுகுவார்கள். ஆமாம், அப்படிதான் நான் பெரும்பான்மையான கேசஸ்க்கு அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம், பெரும்பான்மையான கேசஸ் அப்படி இருக்கு. அவங்களுக்கு சட்டம் அனுமதிக்கப்பட்ட அந்த பெனிஃபிட்ஸை வந்து அவருக்கும் கிடைக்கிறது, மனிதன் அப்படிங்கிற சிட்டிசன் அப்படிங்கிறதுல கிடைக்கிறதுக்கான அவங்க கேட்கறது கோரிக்கை வைக்கலாம். அந்த கோரிக்கையை யாரும் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம தடுக்க முடியாது. அந்த நீதிமன்றம் வந்து இவை அனைத்தையுமே கருத்தில் கொள்ளும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போ நம்முடைய உளவியல் ரீதியாக சொன்ன மாதிரி இதில் பாதிக்கப்பட்ட பெண் நல்ல ஒரு மனநிலையில் இருக்கிறார்களா? நல்ல ஒரு சந்தோஷமாக தனக்கான நீதி கிடைத்து விட்டது என்று
ஆமாம், எனக்கான நீதி கிடைத்து விட்டது அப்படின்றத விட நான் வந்து அவங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் இன்னைக்கு அறிவிச்சிருந்தாங்க. ஒரு இரண்டு செக்ஷன்ஸ் கீழே 25 வீதம், மொத்தம் 50,000. அப்புறம் வேறு வழக்குகள் 10,000 வீதம் 4 பிரிவின் கீழே 40,000, அப்படி மொத்தம் 90,000 இழப்பீடு தொகையாக அதை வந்து காம்பன்சேஷனாக அந்த மாணவிக்கே அதை வழங்கணும் அந்த ஃபைனை அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அப்புறமா ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க, டிஎல்எஸ்க்கு நான் பரிந்துரை பண்ணுறேன், அவங்க வந்து மாணவியுடைய எதிர்காலம் கருதி அவங்களா அதை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் வந்து திருப்திகரமாக அந்த இது இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு தொகை. ஏன்னா உளநிலை ஆலோசகர் மனநல ஆலோசகர் சொன்ன மாதிரி இது வந்து லைஃப் லாங் இந்த பாதிப்பு அப்படிங்கிறத யாராலையுமே அழித்து விட முடியாது. அது சரி, அழித்து விட முடியாது, மறக்கடிக்கவும் செய்ய முடியாது. அதன் அடிப்படையில் நம்ம இதை அணுகும்போது இது லைஃப் லாங், இது வந்து அவர் வந்து சிறை தண்டனை அங்கு அனுபவிக்கிறார், இது வந்து மனச்சிறையில் இந்த பொண்ணு தினந்தோறும் அனுபவிப்பாங்க, மனச்சிறையில் தினந்தோறும் அனுபவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது யாருக்கும் தெரியாது, இது மீடியா வெளிச்சத்துக்கு வரல, யாருக்கும் தெரியாது, என்னுடைய ஐடென்டிட்டி மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்தாலும் கரெக்ட் தெரிந்த சில நபர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, நான் உட்பட தெரிந்த நபர்கள் சில பேர் இருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையில் அவருக்கு நெருக்கம் 2 பேரை தாண்டி போனாலும் அது ரகசியம் இல்லை. இப்போ எஸ்ஐடி 3, நான் 4, அப்புறமா அதில் வெளியானது, அது அப்புறமா அதை தொடர்பு கொண்ட ஆட்கள், இது இவர்களுக்கு இது தெரிந்திருக்கும் போது இவர்கள் மிக நெருக்கமான ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து அந்த பெண்ணுக்கு இதெல்லாம் எதிர்கொள்வது பெரிய கஷ்டம். அந்த பெண்ணுக்கு வந்து இது தெரிஞ்சிருமோ, என்ன இப்படி பார்க்குறாங்க, ஒருவேளை இவங்க தெரிஞ்சுதான் இதை என்ன பார்க்குறாங்களா, இவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கு, நார்மலாக பார்க்கல அப்படிங்கிற ஒரு பய உணர்வை வந்து அதை தொடர்ந்து வாழ்க்கை முழுக்க அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதில் உங்கள் விஷயத்துக்கு நான் உளவியல் ரீதியாகவும் கேட்டுறேன். இறுதியாக நான் 2வது வரேன். மெய்யப்பன் சார், சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து. மெய்யப்பன் சார். உளவியல் ரீதியா அவர்கள் பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதனால ஒன்று வந்து அந்த பெண்ணுக்கு நடந்ததை யாருமே மாற்ற முடியாது. ஸோ அந்த எண்ணம் இன்னுமே யாருக்குமே வரக்கூடாது அப்படின்ற ஆட்சியாளர்களோட பார்வையாக இருக்க வேண்டும். அதற்காக நம்ம வந்து முன்னாடி கூட போக வேண்டும். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இந்த நிகழ்வுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, பெண்களை பற்றி மரியாதை இந்த சமுதாயத்தில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக, பாதுகாப்பு இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காக என்ன மாற்றங்களை கொண்டு வர முயற்சித்திருக்கிறார்கள். அது கார்பரேஷனாக இருக்கலாம், பஞ்சாயத்து லெவலில் இருக்கலாம், மாநில அளவில் இருக்கலாம். இந்த திமுக அரசு எதையுமே செய்யவில்லை அப்படின்றதுதான் பிரச்சனை. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு விஷயம், இவங்க எங்க போனாலும் டேட்டா அப்படின்னு மட்டும் பேசுறாங்க. இப்ப இவர்கள் வந்து இந்த ஒரு வழக்கு இல்லாம மற்ற வழக்குகளை எவ்வாறு வேகமாக நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு மக்கள் முன்னாடி கொண்டு வந்து காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி இல்லாட்டி தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது இல்லாட்டி அவர் வந்து மற்றவங்க எல்லாருக்குமே அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும்காக என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்காக முதலில் ராஜினாமா செய்ய வேண்டும். தொடர்ந்து வந்து அந்த பெண்ணுக்கு இது வந்து பாதிப்பு தரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து சொன்னோம். பாதிப்பு கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த பெண் வந்து அதை கடந்து தான் 2 மணி நேரத்தில் இதை வந்து நான் இப்படி கொண்டு போக போகிறேன்னு ஒரு வக்கீலை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிற அந்த பெண்ணோடைய நெஞ்சுரத்துக்கு கண்டிப்பாக அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் கொடுக்காது. எனக்கு செய்ய வேண்டிய விஷயமெல்லாம் அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டருடைய மனைவியோ அல்லது சொந்தக்காரங்களோ ஏற்கனவே அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது இருந்தது. அவங்க இன்னும் அங்கே இருக்காங்களா, வெளியேற்றப்பட்டாங்களா, இந்த விசாரணையில் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பெண்ணை அழைத்து வந்து ஏதாவது ஒரு கேள்விகள், இந்த சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரி ஏதாவது தப்பு நடந்தது, அப்படி இல்லைன்னா நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து சொல்கிறதுக்கு தைரியமாக வருவாங்க. இல்லைனா நம்ம பயமுறுத்தியே கொண்டுடுவோம், படிய வச்சுருவோம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவதற்காக தியாகம் செய்யாமல் நீதி கிடைக்காது. ஆமாம், இவங்க இந்த பெண் விசாரணைக்கு வந்தாங்களா, அவங்க விசாரிக்கப்பட்ட விதத்தில் நாகரிகம் இருந்ததாங்கிறத ஐயா தான் சொல்லணும். இப்போ அந்த பெண் அதே கல்லூரியில் தொடர்ந்து படித்து கொண்டிருக்குன்னு சொன்னால் அது தெய்வ செயல், அது வந்து ஆண்டவன் வந்து சக்தி தான் அந்த இடத்துல நான் பார்க்குறேன். அப்படி இல்லாமல் இல்லைங்க, நான் நீங்கள் இப்பெல்லாம் கோவிந்தான்னு சொன்னாலே தப்பாயிடுது. ஏன்னா நாங்கள்லாம் கோவிந்தாவை இப்படி கும்பிட்டுட்டு சொல்லுவோம், அது சாந்தம் பீச்சில் வேற மாதிரி வரும். கேள்வி என்னன்னா, அது திரும்ப படித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது கொடுக்கக்கூடிய நெஞ்சுரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த விஷயத்தில் வந்து என்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ரொம்ப சின்ன விஷயந்தான், ஆனால் ரொம்ப முக்கியமான உதாரணம். 10 செகண்டுக்கு மேலே ஐயா, காவல்துறையின் அமைச்சர் யார்? கருணாநிதி ஐயா. முதலமைச்சர் அழகிரி ஐயா வந்து ஸ்டாலினை கொன்னுடுவேன்னு சொல்கிறாரு.
அப்படின்னு இவர் சொல்கிறார். யார்? கருணாநிதி ஐயா சொல்கிறார். ஆமாம். அப்போ அவர் உடனே என்ன பண்ணியிருக்கணும்? நேர்மையான முதலமைச்சர், நேர்மையான காவல்துறை அமைச்சர், உடனே அழகிரியை கைது செய்யுங்க, காரணம் வந்து அவர் கொன்னுடுவேன்னு சொல்கிறார். இப்படி சொல்லியிருந்தா இந்த திமுகவுடைய ரூட்டே வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ஆட்சியில் சம்பாதிக்காட்டியும் அடுத்த ஆட்சியில் சம்பாதிப்பாங்கன்னா இந்த 100 சார்கள் என்ன பண்ணுவாங்கங்கிற பயத்தை அடுத்த ஆட்சியில் நமக்கு ஏற்படுத்துங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை. சிறப்பு. டாக்டர் பிரபாகர், நம்முடைய வழக்கறிஞர் ஜலால் அவர்கள் சொன்னதை போட்டு ஒருவன் சிறையிலே இருக்கிறான், ஆனால் அவள் மனச்சிறையிலே இந்த கொடூரமான அனர்த்தங்களை சுமந்து கொண்டே இருப்பாள். இது முழுமையாக கருவறுக்கப்பட வேண்டும், இது முழுமையாக துடை தெரிய வேண்டும். உளவியல் ரீதியாக என்ன செய்யலாம் டாக்டர்? இதுல என்னன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ரிப்பீட்டட் கவுன்சிலிங் நிறைய கட்டாயம் பண்ணணும். அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸும் கட்டாயம் கொடுக்கணும். அவர் கல்யாணம் பண்ற அந்த நபர் ரொம்பவே ஒரு புரிஞ்சிக்கிற நபரா ரொம்ப அழகா அவங்களை கேர் எடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆகும். இந்த நிகழ்வு வந்து அதற்கு முதல்ல ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது முதல்ல என்ன அவங்களுக்கு ஒரு ஆறுதல் ஆகும்னா, குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும், கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அப்பதான் ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீவ் ஆவாங்க. ஸோ அதுல இருக்கும்போது அந்த குற்றவாளி அந்த ஜட்ஜ் அம்மாவே தீர்ப்பு கொடுக்கும்போது அவங்க கேட்குறாங்க குற்றவாளி கிட்ட, தீர்ப்பு கொடுத்துட்டு என்ன நீங்க நினைக்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு. அதை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவர் சொல்றாரு. காரணம், எனக்கு வயசான அம்மா இருக்கிறாங்க, சின்ன குழந்தை இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. ஒரு நம்மளுடைய அம்மாவே தங்கையே நம்ம இந்த மாதிரியான தவறெல்லாம் பண்ணா வெறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஒரு பாசத்தால சப்போர்ட் பண்ணுவாங்க, வெளியில கண்டி உள்ள வெறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அதை உணர்ந்திருந்தா அவர் இந்த தப்பே பண்ணியிருக்க மாட்டார். அது உணரணும், எல்லா ஆண்களுமே அது உணரணும். பெண்கள்ன்றது தனி உலகம், மதிக்கப்பட வேண்டிய ஒருத்தர். மாடர்ன் வேர்ல்டு எவ்வளவு சுதந்திரம், எவ்வளவு ப்ராக்ரஸ் ஆகி போச்சு நாட்டுல. இன்னும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்குதுன்னா அதை பண்ற அந்த கவர்மெண்ட்ஸ்ல ரொம்பவே அவங்க கொஞ்சம் வருத்தப்படணும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோமே. பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுடைய பாதுகாப்பு மிகையாக உறுதி செய்யப்பட வேண்டும். இப்போ அந்த வக்கீல் அவங்களுக்காக வாதாடினாங்க. அந்த பெண்ணு ரொம்ப மனசார சந்தோஷம். நம்ம எல்லாம் பிரைஸ் பண்றோம் இவரை, அதை விட ரொம்ப அதிகமா மனசார அந்த அம்மா இந்த வக்கீல் அவங்க ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணுவாங்க மனசளவில். அதுதான் ரொம்ப ஹீலிங் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி வக்கீல்களும் நிறைய அவங்க இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் எடுத்து நிறைய சப்போர்ட் பண்ணி வாதாடி அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். இப்ப பார்க்கும்போது அவர் அப்பீல் பண்ற அந்த அட்வொகேட்டும் நான் ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன், போய் ஹையர் கோர்ட்ல அப்பீல் பண்ண போறேன்னு சொல்றேன். இது நல்லா பாத்தீங்கன்னா ஒரு குற்றம் சுமத்துறாங்க, இன்னொருத்தர் குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்குமே அட்வொகேட் ஏன் கொடுக்குறாங்க அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்குன்னா, ஒருவேளை குற்றம் சுமத்தப்பட்டவர் குற்றமே பண்ணாம இருந்திருந்தா, அவர் நிரபராதியா இருந்தா அதுக்கு காப்பாத்துறதுக்காக தான் அவருக்கும் அட்வொகேட் ப்ரொவிஷன். ஆனா இது கரிகாலத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு கமர்ஷியலே அவரை காப்பாத்துறது குற்றவாளியும் தெரிஞ்சு போறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஜட்ஜஸும் இந்த மாதிரியான கேஸுக்காவது அட்லீஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரியான பண்ண உங்களுக்கு கம்ப்ளீட்டா தீர்வு கிடைச்சிடும். ரொம்ப நன்றி டாக்டர். ஒரு செகண்ட் மட்டும் கொடுங்க, எழுதி வச்சுக்கோங்க. 2026 மே மாதம் வரைக்கும் இந்த ஆள் எதுலேயுமே மூவ் பண்ண மாட்டா, சிறையில் அமைதியாக இருப்பான். தேர்தல் முடிந்த மறுநிமிடம் அவனுடைய வேலை என்னவா இருக்கும்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுத்தது தப்புன்னு ஒரு முறையும் அவனுடைய கேஸு வெவ்வேறு இடங்களில் போகும். ஒரு முறையும் இது நடந்தது தெரிந்தது, இங்கே நடந்தது தெரிந்தது, இந்த அநியாயம் தெரிந்ததுன்னு பத்திரிகை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கோம். இந்த அவல நிலை போகணும்னு சொன்னால் அவன் திரும்பி விண்ணப்பிக்க கூடாது எந்த விதத்திலும் அப்படிங்கிற இந்த தீர்ப்பு 30 வருடத்துக்கு பிறகுதான் அவன் கருணை மனுவே போடணும்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இருந்ததுனா தான் நீதிமன்றத்துக்கு மேல நம்பிக்கையே வரும். ஜலால், நிறைவு கருத்து சுருக்கமா, இந்த மாதிரி இதுக்கு முன்னால நீங்க ஒரு வழக்குகள் எல்லாம் எடுத்திருக்கீங்க, இங்க என்ன எடுத்துக்கிட்டோம்? ஆமாம், இப்போ இந்த வழக்கு நான் இப்போ சென்னையில் இப்போ கொஞ்சம் 2-3 ஆண்டுகளாக இருக்கிறதுனால இந்த வழக்கு என்னோட நண்பர் மூலமாக இங்கே நடத்துகிறோம். இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் கன்னியாகுமரி பகுதியில் வந்து இதே மாதிரி ஒரு மாணவி வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி அது மீடியாலெல்லாம் வந்துச்சு. நான் அரசுக்கு கோரிக்கை வச்சுருந்தேன். இதில் அவர் நிலையில் என்னென்னா, அந்த பிள்ளை வந்து பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் வந்து கேரளா, அந்த பார்டர் நடந்தது. இது 2 குற்றம் நடந்தது. ஒன்று அவங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது கேரளா. அது நடந்து 1 வாரம் கழித்து நீ என்னுடைய இச்சைக்கு இணங்க வேண்டும் என்று அழைத்து அந்த மாணவி வந்து, அதுவும் கல்லூரி மாணவி வந்து அதுக்கு ஒத்துழைக்கலைங்கிறதுக்காக அந்த மாணவர் எடுத்த அந்த கைவர்கள் வந்து அதை வெளியிட்டாங்க வாட்ஸ்அப்பில். அது எல்லாருக்குமே பரவிச்சு. அதுக்கப்புறம் தான் அது என்ன வந்து நான் அதை பாலியல் குற்றம் இது பண்ணேன். இதை வந்து 2 இது இருக்கு. ஒன்று பாலியல் தொல்லை கொடுத்தது, வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கியது. இன்னொன்று இதை பரப்புனது. ஐடி ஆக்ட் இங்கே தமிழ்நாட்டில் தான் வருது. குளச்சல் துணை கண்காணிப்பாளர் தங்கராமன், அப்புறமா அந்த அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர், இது 2 பேருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். கண்டுக்கவே இல்லை சார். சரி,
என்னன்னே கேட்கல. சரி. கைது பண்ணுறோன்ட்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு பிள்ளையை கொண்டு வந்தால் தான் அது பண்ண முடியும்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு மறைவான பகுதியில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா ரொம்ப லேட்டாக நாங்கள் அப்புறமா சொல்கிறோம் அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் ஒரு ஆலயத்தில் பணிச்சேர ஒரு லேடியை குறித்து அவதூறான வழக்குகள் மொட்டை கடிதாசி அனுப்பியிருக்காங்க. அது தொடர்பாக காவல்துறை போனால் காவல்துறை துணை நடவடிக்கையும் எடுக்கல. குளச்சல் காவல்துறையிலேருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு அவங்க முன் வரல. அப்புறமா நேராக பிரைவேட் கேஸ் காவல்துறையுடைய லட்சணம் எப்படி இருக்கிற ப்ரூஃப் ஆகும். ஆமாம், அங்கே வந்து போட்டிருக்கோம். நான் வந்து கேரளாக்கு எடுத்துட்டு போய் முடிச்சாரு. ஆமா, இதுக்கு இப்போ கேரளாவில் அது நடந்துகிட்டு இருக்கு. சரி. அப்புறமா இங்க இப்போ இந்த அந்த பெண்ணுக்கு வந்து கொஸ்டின் அவரோட கேரக்டரை கொஸ்டின் பண்ணி மாடஸ்டி ஆஃப் த உமன் இது பண்ணி அவங்க வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொட்டை கடிதம் சந்திப்பிருக்காங்க. அது சம்பந்தமா நான் வழக்கு கொண்டு போனா நீங்க சிசிடிவி கொண்டு வா, அது கொண்டு வா, இது கொண்டு வா. இப்போ புலன் விசாரணைன்னு காவல்துறை எதுக்கு இருக்கு, அவங்க ஏன் படிச்சுட்டு வராங்க இது வராங்க. அந்த குளச்சல் காவல்துறை ஆய்வாளரும் துணை உதவி ஆய்வாளர் 2 பேருமே அதை கண்டுக்கல. இப்போ நான் இரணியல் கோர்ட்டில் போட்டு டைரக்ஷன் வாங்கி இப்போ கருங்களுக்கு அதை மாற்றி நடத்திட்டு. அதாவது நீங்கள் ஒரு சமூக ஆர்வலராக மக்களின் பாதையில் சிறந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் உங்களுக்கு அருள் செய்யட்டும். மக்களுக்காக நீங்கள் பணி செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட நம்முடைய மரிய ஜலாலுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் சார். இந்த விஷயம் ஒரு சின்ன விஷயம் தான். அதாவது என்னன்னா இந்த பிரச்சனை இந்த லேடிஸ்க்கு இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவ் டூல் எப்படி இருக்கும்னா ஃபேமிலி வேல்யூஸ். அப்பா அம்மா நிறையவே பெண்களுக்கு நிறைய மரியாதை கொடுத்து பெண்கள் கிட்ட ரொம்ப டீசெண்டா நடந்துக்கணும்ன்றத ரொம்ப முக்கியமா கத்து கொடுத்து வளர்த்தா, முக்கியமா அம்மா நிறைய சொல்லி கொடுத்தா இது நிறையவே குறையும் சார். நன்றி டாக்டர் சார். டாக்டர் சார், மீண்டும் மற்றொரு களத்தில் உங்கள்கிட்ட நான் பிரீஃபா பேசுறேன். இதற்கு மேல் நேரம் இடதர மறுக்குது. டாக்டர் பிரபாகரன் அவர்கள், பெய்யப்பன் ராமசாமி, நம்முடைய மரிய ஜலால், பொன் வில்சன், ரவிச்சந்திரன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.